உண்ண தலைப்படின் உண்ண தலைப்படின் உயிர் நரம்பெலாம் விண்ணெனத் தெரிக்கும் வீரத் தமிழ்மொழிக்கு என் முதல் வணக்கம். அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல, தமிழம்மா பேசுகிறேன். அனைவருக்கும் அமுத தமிழ் வணக்கத்தோடு இன்றைய பதிவு தொடங்குகிறது. சென்றைய பதிவுகளில் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களினுடைய இளந்தமிழே இளந்தமிழாய் வலம் வந்தது, ஊனில் கலந்தது, உயிரில் கலந்தது, தமிழாய் இனித்தது, இப்படித்தான் எங்கள் தமிழ்மொழி பிறந்தது. அந்த தமிழ்மொழியுடைய உணர்வை நீங்கள் பெற்றீர்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் சிலவற்றை நினைவில் நிறுத்தி பிறகு பகுபத உறுப்பிலக்கணம் என்ற பகுதிக்கு உங்களை அழைத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, பாடப்புத்தகம் கையில் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், பேனா நோட்டு வச்சுங்க. இது என்னுடைய அன்பு கட்டளையாக தயார்படுத்தி கொள்ளுங்கள். இளந்தமிழே இடம்பெற்ற கவிதை நூல் எது? சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இளந்தமிழே கவிதை இடம்பெற்ற நூல் எது? கவிதை நூல் எது அப்படின்னா நிலவு பூ என்று ஒரு மதிப்பெண் வினாவிடை எழுதி கொள்ளுங்கள். நிலவு பூ என்ற கவிதை தொகுப்பில் தான் இந்த இளந்தமிழே அப்படிங்கிற கவிதை இடம்பெற்றுள்ளது. எழுதி கொள்ளுங்கள். இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற அவருடைய இருமுறை விருது பெற்றிருக்கிறார் சிற்பி பாலசுப்ரமணியம். ஒன்று அவர் மொழிபெயர்ப்புக்காக ஒரு முறை விருது பெற்றுள்ளார். பிறகு ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் அவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார். பாலசுப்ரமணியம் அவர்களுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிதை நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு கிராமத்து நதி குறித்து கொள்ளுங்கள். மேலும் பாலசுப்ரமணியம் எழுதிய கவிதை நூல்கள் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி எழுதி கொண்டீர்களா? போன்ற பல கவிதை நூல்களையும் ஆக்கியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். பிறகு இலக்கண குறிப்புகளை எல்லாம் சென்ற பதிவுகளை நான் உங்களுக்கு நினைவில் நிறுத்தினேன். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பகுபத உறுப்பிலக்கணம் என்று இலக்கண பகுதி. பகுபத உறுப்பிலக்கணம் என்றவுடன் பகுபதம், பதம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பதம் என்றால் சொல் என்று பொருள். பதம் என்றால் என்ன பொருள்? பதம் என்றால் என்ன பொருள்? சொல். சொல்லுக்குரிய வேறு பெயர்கள் என்ன? பதம், மொழி, கிளவி என்று வேறு பெயர்களுக்கு சொல்லுதான் எல்லாமே பதம் என்றால். அந்த பதம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். பதம் என்றால் இரண்டு வகையாக பிரிக்கலாம். அது பகுபதம், பகாபதம் என்று பதம் இரண்டு வகைப்படும். பதம் என்றால் சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். இரண்டு வகை, பகுபதம், பகாபதம். பகுபதம் என்றால் பிரிக்கக்கூடியது, சொல்லை பிரிக்கலாம். பகாபதம் என்றால் பிரிக்க முடியாதது. புரிகிறதா? இப்போ இதுதான் பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு உள்ள போகிறதுக்கு முந்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பகுபதம், பகாபதம். சொல்லை பிரித்தால் பொருள் தரும் பகுபதம், சொல்லை பிரித்தால் பொருள் தராது பகாபதம். சரி, இது புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பகுபதத்தினுடைய உறுப்புகள் எத்தனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பகுபத உறுப்புகள் 6. பகுதி பகுபதத்தினுடைய உறுப்புகள் எத்தனை என்று கூட கேட்கலாம். 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று பகுபதத்தினுடைய உறுப்புகள் 6. அதை குறித்து கொள்ளுங்கள். அடுத்தது இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் பகுபத உறுப்பிலக்கணத்தில் குறைவாக இருக்க வேண்டிய உறுப்புகள் எத்தனை என்று ஒரு வினா இடம்பெறும். பகுபத உறுப்பிலக்கணத்தில் குறைவாக இடம்பெறக்கூடிய உறுப்புகள் 2. அது என்னன்னா பகுதி, விகுதி. இப்போ வாழ்க என்று ஒரு பதம், ஒரு சொல்லை எடுத்துக்கொள்வோம்.
அதை இரண்டாக பிரிக்க முடியும். வாழ் கூட்டல் க என்று பிரிக்கலாம். இப்போ பகுபதத்திலே குறைவாக இருக்கக்கூடிய உறுப்பு எத்தனை? 2. வாழ் பகுதி க அப்படின்னு வந்துச்சுன்னா வெறும் விகுதி என்று போடாமல் வியங்கோள் வினைமுற்று விகுதி என்று போட வேண்டும். வாழ் பகுதி க வியங்கோள் வினைமுற்று விகுதி. இப்போ புரிகிறதா? பகுபதத்தில் குறைவாக இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி விகுதி. இதை குறித்து கொள்ளுங்கள். பிறகு இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று வருகிற போது அதற்கு அடிப்படையான சில செய்திகளை நான் உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதை இப்போ சாய்ப்பான் அப்படின்னு நம்மளுக்கு புத்தகத்தில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ சாய் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் என்று பிரிக்க வேண்டும். சாய் என்பது என்னது? பகுதி. இப்பு சந்தி. இப்பு எதிர்கால இடைநிலை. ஆண் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ 2 இப்பு வந்திருக்கு. முதல்ல வர இப்பு சந்தி. இப்போ சாய்ப்பான்னா அது என்ன காலத்தை காட்டுது அப்படின்னா எதிர்காலத்தை காட்டுகிறது. எதிர்காலத்தில் அவன் சாய்ப்பான். காலம் 3 வகைப்படும். நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை என்று இந்த இடைநிலைகள் பிரிக்கிற பொழுது அந்த காலத்தை குறிப்பிட்டு எழுதணும். இப்போ சாய்ப்பான் என்பது எதிர்காலத்திலே சாய்ப்பான் என்று வருவதால் அது என்னது? அந்த இப்பு என்பது எதிர்கால இடைநிலை. ஆண் என்பது யாரை குறிக்கிறது? பெண்பாளைய ஆண்பாளைய என்றால் ஆணை குறிக்கிறது. ஆண் என்பது அப்போ என்னது? ஒரு சாய்ப்பான் என்றால் யாரோ அயலாரை, தூரத்தில் உள்ளவர்களை பற்றி பேசுவது தான் என்னதுன்னா படற்கை. தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்கிறோம்ல. இப்போ சாய்ப்பானை யாரோ அயலார், தூரத்தில் உள்ளவர்கள், அவர்களை பற்றி கூறுவது படற்கை. ஆண் என்பது ஆண்பாலை குறிக்கிறது. அதனால் படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி என்று வருகிறது. இப்படி தான் சொல்லை நீங்கள் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் பகுபத உறுப்பிலக்கணத்தை. இதில் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் அடுத்த பதிவில் பகுபத உறுப்பிலக்கணம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு விளக்கி புணர்ச்சி விதிகளை விளக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் அந்த மணி பொத்தானை அழுத்துங்கள். மீண்டும் அழகிய தமிழில் உங்களோடு உறவாட வருகிற நெஞ்சங்களே, நன்றி.